இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணிகள் வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தால் இந்த சிறுபான்மை மக்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கிடைக்காத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்ற ஒரு தோற்றத்தை, அவதூறான பிரச்சாரத்தை, பொய்யான பிரச்சாரத்தை தொடர்ந்து வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த சிறுபான்மை மக்கள் சிந்திக்க வேண்டும். தமிழகத்திலே சுமார் 31 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இந்த மண்ணிலே ஆண்டது. அந்த 31 ஆண்டு கால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இந்த மக்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள். சட்ட ஒழுங்கு சிறப்பாக செயல்பட்டது. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இருந்த காலத்திலும் சரி, அதற்கு பிறகு மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த காலத்திலும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு 4 வருடம் 2 மாத காலம் ஆட்சி செய்த போதும் சரி, தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டது. சிறுபான்மை மக்களுக்கு அண்ணா திமுக அரசு அரணாக இருந்து பாதுகாத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இந்த 31 ஆண்டு காலம் அண்ணா திமுக ஆட்சியிலே தமிழகத்திலே மத சண்டை கிடையாது, ஜாதி சண்டை கிடையாது. தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்காவாக விளங்கிய காலம் அண்ணா திமுக அரசு ஆண்ட காலம். இன்றைக்கு அப்படியா இருக்கின்றது? தமிழகத்திலே எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாள் உண்டா? தொலைக்காட்சி திறந்தால் சரி, பத்திரிகையிலே புரட்டி பார்த்தால் சரி, அன்றாட செய்தி இந்த செய்தி தான் வந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட அவல ஆட்சி தொடர வேண்டுமா? சொல்லுங்க நீங்களே. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, மாண்பு அம்மா அவர்கள் காலத்திலும் சரி, நான் முதலமைச்சர் இருந்த காலத்திலும் சரி, இப்படி தவறு செய்கிற எப்பொழுதும் நாங்கள் மன்னித்தது கிடையாது. சட்டப்படி நடவடிக்கை எடுக்கின்ற அரசாக இருந்தது. இன்றைக்கு அந்த நிலை தலைகீழாக மாறிவிட்டது. மக்களுக்கு பாதுகாப்புள்ள ஒரு சூழ்நிலை. இது மட்டுமில்ல, இஸ்லாமிய பெருமக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கின்ற பொழுது பல்வேறு நன்மைகளை நாங்கள் செயல்படுத்தியிருக்கின்றோம். 2002ஆம் ஆண்டு இந்திய நாட்டு ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றது. அதிலே டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர் அண்ணா திமுக ஆதரித்தது, வாக்களித்தது. அவர் வெற்றி பெற்று இந்திய நாட்டுடைய ஜனாதிபதி ஆனார். மரியாதைக்குரிய டாக்டர் APJ அப்துல் கலாமை எதிர்த்து போட்டியிட்டவருக்கு திமுக கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் வாக்களித்தார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இந்தியாவிலேயே உயர்ந்த பதவி ஜனாதிபதி பதவி. அப்படிப்பட்ட பதவிக்கு ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த, தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் இந்திய நாட்டுடைய ஜனாதிபதி வருவதற்கு வாக்களித்த கட்சி அண்ணா திமுக கட்சி. அவரை எதிர்த்து போட்டியிட்ட அவருக்கு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்று பார்க்காமல், ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த என்று பார்க்காமல், திமுக கட்சி சேர்ந்த நாடாளுமன்ற சட்டமன்ற எதிர்த்து வாக்களித்தார் என்பதை இஸ்லாமிய மக்கள் சிந்திக்க வேண்டும்.